ஹாய் ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் தான் இருக்கோம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்ன வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யூனிட் லிமிட்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும் எப்போதும் போல தான். ஸோ அதேமாரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம வரைய போகிற ட்ராயிங் பொறுத்தவரை இப்போ 2D தான். ஸோ 2D ஆப்ஜெக்டையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது மீன் 2D டூல்ஸ். ஓகே, 2D டூல்ஸுக்கு மெக்கானிக்கல்ன்ற போயிட்டேன். 2D டூல்ஸை நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைன் வரைய போகிறோம். ஓகே, எல் என்டர். கீழேருந்து தான் நம்ம ட்ராயிங்கை மேலே கொண்டு போக போகிறோம். ஸோ கீழே ஒரு 40க்கு லைன் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே 40க்கு நான் ஒரு லைன் போட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு 70க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு சைடுமே 70க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, எக்ஸ்ஓ லைனை இப்படி இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடு பாட்டமில் கார்னரில் வச்சுருங்க. ஓகே 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 ஃபைனலாக எனக்கு ட்ராயிங் கிடச்சிருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியில் தான் நான் இப்போ வந்து வரைய போகிறேன். ஒரு லைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியில் வரைய போகிறேன், அதாவது 40 அப்படிங்கிறதுல. ஓகே, எஃபெக்ட்டை இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி க்ராஸாக வரையலாம். ஓகேவா? ஓகே, இப்போது டிகிரி. ஓகே, டிகிரியில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த சைடு வரைவோம். ஓகே, டிகிரியில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி, அதாவது ரைட் சைடு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்களாலே தெரியும். 40 டிகிரிக்கு வந்தோன்னா கிளிக் பண்ணியிருக்கேன். MI என்டர், அதாவது மிரர் பண்ண போகிறோம். இதே அளவுக்கு தான் இங்கேயும் வேணும். ஸோ நான் இப்போ எஃபெக்ட் ஆன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இதில் நமக்கு தேவையான பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸை நம்ம ட்ரிம் ஐக்கானை வச்சு ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடியே ஆஃப்செட் பண்ணணும் ஒரு லைனாக. அதை நான் சொல்கிறேன். O என்டர்னு கொடுத்துக்கோங்க. ஆஃப்செட் கமாண்டு 40ன்னு சொல்லி என்டர் கொடுத்துக்கோங்க. 40. ஓகே, இந்த லைனை மேலே இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு ஓவராலாக நம்ம வரைஞ்சி வச்சுருக்க ட்ராயிங்கை இப்போவே ரெண்டாக பிரிச்சுருவோம். ஓகே ஓகே ரெண்டாக பிரிச்சிட்டேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போது ஆப்செட் O என்டர். ஆப்செட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நியர்பையில் நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. நியர்பையில் வச்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி நான் நியர்பையில் வச்சுட்டேன். ஓகே, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 mm வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். 20 அல்லது 25 mm ஃபைனலாக வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழேருந்து 40, மேலே ஒரு 25. ஓகே, மொத்தமாக 65 போயிடுச்சு. ஒரு 5 தான் இந்த லைன், இந்த கேப். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா இதையும் நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம். அது எவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு O என்டர். எவ்வளோதுக்கு கரெக்டாக நான் பண்ணலாங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 15 என்டர். இந்த லைனை 15க்கு மேலே ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ஆஃப்செட் இது பத்தாது. ஸோ இதையும் இன்னொரு 10க்கு ஆஃப்செட் 15க்கு ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நம்ம 20க்கு. இப்போ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, இது டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். EX என்டர், அதாவது இந்த லைன் பார்த்திங்கன்னா அந்த லைனை தொடணும். ஸோ இப்படி நான் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைனலாக ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. தேவையில்லாததை ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, நான் ட்ரிம் பண்ணதை பார்த்து நீங்களும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ. ஓகேவா? ஓகே ஓகே ஃபைனலாக நான் ட்ரிம் பண்ணிவிட்டேன். இப்போது மறுபடியும் லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. L என்டர். மேலே ஓவராலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேலே எவ்வளோதுன்னா 70. சரி, 70, இன்னொரு 70 போட்டுருங்க. 2 70 இப்படி கொண்டு வந்து முடிச்சிருங்க ட்ராயிங்கை. ஓகே, ஃபினிஷிங் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக. இப்போது ஆஃப்செட் O என்டர். 40 என்டர். மேலேருந்து கீழே இப்படி ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போது சென்ட்ரல் லைனை ஃபுல்லாக நீட்டி விட்டுருங்க. அதாவது இப்படி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சம் டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஹோல் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஹோல் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதோட மொத்த அளவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஆனோட்டேஷன் போய்க்கோங்க. ஆனோட்டேஷன் போயிட்டு இதோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, 87.88 நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, 88. அப்போது
இந்த சைடும் டோட்டலாகவே 88 இருக்குது. 88 நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், 44 44. ஓகே, இப்போ அதுதான் இது, இங்கே 44 இங்கே 44. 44ல் பாதி 12. ஓகே, சாரி 24 24 24 48. ஓகே, 22. ஓகே, இப்போது இந்த லைனை 22க்கு ஆப்செட் பண்ணிடுவோம். அதாவது ஓ என்டர் 22 என்டர். ஓகே, இந்த மாதிரி ஆப்செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பேஸ் பண்ணி தான் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சி என்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 15 ரேடியஸ், டயாமீட்டர் 15. டி என்டர் 15 என்டர். ஓகே ஓகே, டி என்டர் 15 என்டர். ஓகே, இப்போ அன்வான்ட் லைனாக சுத்தமாக டெலீட்டே பண்ணிடலாம். நம்ம செலக்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், அன்வான்ட் லைன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன் நான் ஃபைனலாக. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நாம் வரைய போகிற ட்ராயிங்குக்கு இங்கே ஒரு சர்க்கிளும் வரும். ஸோ சி என்டர், இதில் நம்ம டயாமீட்டர் 15. டி என்டர் 15 என்டர். ஓகே, ஃபைனலாக பண்ணிவிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, கண்ட்ரோல் ஏ, ஜே என்டர். எல்லாமும் சிங்கிள் லூப்பாக கனெக்ட் ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கனால ஸோ தனியாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஃபைனலாக நம்ம உருவாக்கின ட்ராயிங் இது தான். இதை சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக்கில் பார்ப்போம். ஓகே, இதை வேணால் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்ப்போம். எப்போதும் நம்ம பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ இதில் போய்ட்டு ரியலிஸ்டிக்னு வச்சுக்கோங்க. ரியலிஸ்டிக்னு வச்சுட்டு கியர் ஐக்கனை ப்ளஸ் பண்ணி 3D மாடலிங். 3D மாடலிங்கில் ப்ரஸ்ஃபுல் கமெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பேஸை கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க போகிறீங்க. அந்த திக்னஸ் வேல்யூ 20 20. ஓகே, 20க்கு நான் இப்போது இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ட்ராயிங் ஃபினிஷிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளாக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராக்டிஸ் ஆகும். AutoCAD சாஃப்ட்வேரும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக நல்லா ஸ்பீடாக ட்ராயிங் டிசைன் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து நான் வீடியோ பண்ணணும்னா நான் உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியம் இல்லையா? ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.